இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சில ஃபோர்ஸ் நம்மனால அதை மெஷர் பண்ண முடியும். ஆனா அது என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. எனர்ஜின்னு சொல்லப்படுறது நம்ம உலகத்துல ஒவ்வொரு இடத்துலயும் ஃப்ளோ ஆகிட்டு தான் இருக்கு. ஸ்மாலஸ்ட் ஆட்டம்ல இருந்து லார்ஜஸ்ட் கேலக்ஸி வரைக்கும் எனர்ஜி ஃப்ளோ ஆகிட்டு தான் இருக்கு. ஆனா சில எனர்ஜிஸ்னா அதுங்களுக்குன்னு இருக்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணலைன்னு சொன்னா நீங்களா நம்புவீங்களா? இப்படிப்பட்ட எனர்ஜிஸ் எங்க வரும், எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது. ஈவன் எத்தனையோ ரிசர்ச்சர்ஸ், சயின்டிஸ்ட்னால கூட இப்படிப்பட்ட எனர்ஜிஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இன்னைக்கு அதெல்லாம் என்ன என்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹிடன் ஃபார்ஸ், மிஸ்ட்ரீஸான எனர்ஜி, ரியாலிட்டியை ரீஷேப் பண்ணக்கூடிய அளவுக்கு சக்திகள் கொண்ட எனர்ஜிஸ். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எத்தனையோ வருஷமா சயின்டிஸ்ட் ஒரு சிம்பிளான விஷயத்தை நம்பிக்கிட்டு இருந்தாங்க. கிராவிட்டி தான் பிரபஞ்சத்தை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு நம்பினாங்க. அதுதான் உலகம் சூரியனை சுத்துறதுக்கும் கேலக்ஸி, சோலார் சிஸ்டம் எல்லாமே உருவாகுனதுக்கும் காரணம்னு நினைச்சாங்க. நார்மலா கிராவிட்டி எப்படி ரியல் லைஃப்ல அப்ளை ஆகுதுன்னு பார்ப்போமே. ஒரு பந்தை நீங்க தூக்கி போடுறப்போ நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மூலியமா தான் அதை மேலே போடுறோம். பந்து சர்டன் ஹைட்க்கு போன உடனே கிராவிட்டி இருக்கிற காரணத்தினால அந்த பந்து கீழே விழுது. இந்த ஒரு கான்செப்ட் தான் யூனிவர்ஸில் அப்ளை பண்ணியிருந்தாங்க. லைக் ஒவ்வொரு பிளானட்ஸும் பார்த்தீங்கன்னா சுற்றுறதுக்கு காரணம் கிராவிட்டின்னு நினச்சாங்க. ஸோ ஒரு காலத்துக்கு அப்புறம் அந்த ஒரு ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஸ்லோ டவுன் ஆகும். ஈவன் நம்மளோட உலகம் கூட ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஸ்லோவாக ரொட்டேட் ஆகும் அப்படின்னு நினச்சாங்க. லைக் அந்த பந்து எப்படி ஸ்லோ டவுன் ஆகி கீழே விழுதோ அதேமாரி தான் யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா பிளானட்டும் ஸ்லோ டவுன் ஆகும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் 1998 வருஷ காலத்தில் இப்படி இவங்க நம்பினது எல்லாமே பொய்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நடந்துச்சு. யூனிவர்ஸ் நகரத்துக்கு காரணம் ஒரு எக்ஸ்டர்னலா உருவாகின ஃபோர்ஸ்னு நினைச்சாங்க. லைக் முதல்ல நான் சொன்ன பந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம தானே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து அந்த பந்தை வீசணும். அதே மாதிரி யூனிவர்ஸ்ல ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. யூனிவர்ஸ் ஆனது கிராவிட்டியோட காரணத்தால ஸ்லோ டவுன் ஆகல. அதுக்கு மாறா ஏதோ ஒரு காரணத்தினால யூனிவர்ஸ் ஸ்பீடப் ஆகுது. அதுக்கு சயின்டிஸ்ட்லாம் வச்ச ஒரு ஃபோர்ஸ் தான் டார்க் எனர்ஜி. இதுதான் என்டையர் யூனிவர்ஸையே டாமினேட் பண்றதா சொல்லியிருக்காங்க. சுமாரா 68 பிரபஞ்சம் பார்த்தீங்கன்னா டார்க் எனர்ஜினால சூழப்பட்டு வருதான். கூடவே 27% பார்த்தீங்கன்னா டார்க் மேட்டர்னு சொல்லப்படக்கூடிய ஒரு எனர்ஜியால் சூழப்பட்டு வருதான். வெறும் 5% தான் நார்மல் மேட்டர், அதாவது நமக்கு தெரிஞ்ச யூனிவர்ஸோட எனர்ஜியால் சூழப்பட்டு வருதான். இதில் ஒரு விஷயம் நமக்கு புரியுது. நம்ம பார்க்குற சயின்ஸ், கேட்குற ஃபிசிக்ஸ், மித் அபவுட் ஃபிசிக்ஸ் எல்லாமே ஒரு சின்ன புள்ளி அளவுக்கு தான். இன்னும் நமக்கு தெரியாத பல உண்மைகள் மனித கண் பார்வைக்கு தெரியாம தான் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச ஃபோர்ஸ்னா என்னன்னு சொல்லுவோம்? கிராவிட்டி, எலக்ட்ரோமேக்னட்டிசம், ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ், இவ்வளோ தானே. ஆனால் நான் இப்போ சொல்கிற டார்க் எனர்ஜியை அநேகமாக உலகத்தோட 5th ஃபோர்ஸாக கூட இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட எனர்ஜிஸ் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தில் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருந்துச்சுன்னா யூனிவர்ஸ் ஆனது ஃபியூச்சரில் கண்டிப்பாக அழியும்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஃபியூச்சரில் நடக்க போகிற இந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்கு சயின்டிஸ்ட் வச்ச பேர் தான் த பிக் RIP. இந்த தியோரி தான் த மோஸ்ட் டிஸ்டர்பிங்கான ஒரு ஃபியூச்சர். ஏன்னா இங்கே தான் படிப்படியாக டிஸ்ட்ராக்ஷனை நம்ம பார்ப்போம். ஒரு கேலக்சிக்குள்ளே இருக்கிற கிராவிட்டி தான் நட்சத்திரங்கள் எல்லாத்தையுமே பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஒன்ஸ் டார்க் எனர்ஜி அதிகமாக போனால் அந்த கிராவிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதோட பவரை இழக்க ஆரம்பிக்கும். கேலக்சியை விட்டு நட்சத்திரங்கள் வெளியாகும். ஈவன் நம்மளோட மில்கிவே கேலக்சியும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகும். அதில் முதல் படி தான் நம்ம உலகம் இப்போ வரைக்கும் சுற்றிக்கிட்டு வர காரணமாக இருக்கிற ஆர்பிட் ஆனது செயலிழந்து போகும். ஒரு வேளை அப்படி நடந்தா இப்போ வரைக்கும் சூரியனை சுற்றி வர உலகம் திசை மாறி எங்கேயோ போக வாய்ப்பு இருக்குது. இது கூடவே நம்ம உலகத்தில் இருக்கிற கிராவிட்டியாக இருக்கட்டும், மாசில் இருக்கிற கிராவிட்டியாக இருக்கட்டும், அதுதான் இப்போ வரைக்கும் சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஒரு வேளை டார்க் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆனால் கிராவிட்டி ஆனது செயலிழந்து போகும். இது எல்லாத்தையும் விட கொடுமையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம பாடி, காற்று, தண்ணி எல்லாமே அட்டம்ஸால தான் உருவாகியிருக்கு. அண்ட் அந்த அட்டம்ஸ்குள்ள டைனியாக சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் மூலியமாக தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை நாம் அது சொன்ன பிக் RIPன்னு சொல்லப்படுற அந்த ஒரு தியோரி நடந்துச்சு வச்சுங்களேன், இந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு ஃபோர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா உடைய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்படின்னா உலகத்தில் எதுவுமே இருக்காது. கேலக்ஸி, ஸ்டாரு, பிளானட், ஈவன் அட்டம்ஸ் கூட இருக்காது. ஜஸ்ட் ஒரு எம்டி ஸ்பேஸ் எண்ட்லெஸ்ஸாக ஸ்ட்ரெச் ஆகிட்டு இருக்கும். அடுத்ததாக சொல்ல போகிற எனர்ஜி தான் 0 பாயிண்ட் எனர்ஜி, அதாவது எனர்ஜி ஃப்ரம் நத்திங்னு சொல்லுவாங்க. ஈவன் ஒரு பர்ஃபெக்டான வேக்யூமில் கூட, ஈவன் தோ அதில் எந்த ஒரு காற்றும் இல்லைன்னா கூட லைட்டு, பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் இந்த ஒரு வேக்யூம் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உறிஞ்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜ் தான் வேக்யூம்னு சொல்லுவாங்க. இந்த வேக்யூம் ஸ்டேஜை பற்றி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கூட பண்ணியிருப்பாங்க.
ஒரு வெயிட்டான bowling பால் அப்புறம் ஒரு ஃபெதரை சும்மா ஒரு 12 அடியில தூக்கி போடுறப்போ முதல்ல கீழே லேண்ட் ஆகுறது bowling பாலா தான் இருக்கும். அதுக்கு காரணம் bowling பாலோட வெயிட் தான். ஆனா இதுவே வேக்யூம் ஸ்டேஜ்ல ஒண்ணுமே இருக்காது. அதுல ஃபெதரா இருக்கட்டும் இல்லைனா bowling பாலா இருக்கட்டும் ரெண்டுமே ஒரே டைம்ல தான் கீழே லேண்ட் ஆகும். பிசிக்ஸோட எந்த ஒரு லாவும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேக்யூம் ஸ்டேஜ்ல அப்ளை ஆகாது. இந்த வேக்யூம் ஸ்டேஜ்ல ஒண்ணுமே இல்ல, எனர்ஜி ஃப்ரம் நத்திங்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் ஒரு விஷயத்த சொன்னாங்க, 0 பாயிண்ட் எனர்ஜி. அதாவது ஈவன் தோ வேக்யூம் ஸ்டேஜ்ல எதுவுமே இல்லைனா கூட அங்கேயும் நமக்கு தெரியாத ஒரு எனர்ஜி இருக்குதான், அதுதான் 0 பாயிண்ட் எனர்ஜி. அக்கார்டிங் டு குவாண்டம் பிசிக்ஸ் எம்டி ஸ்பேஸ்னு சொல்றது உண்மையாலுமே எம்டி இல்லையா, பார்ட்டிகல்ஸ் ஆனது அங்க எப்போதுமே இருக்கும், டிசப்பியர் ஆகும் அண்ட் மறுபடியும் வரும், லைக் ஒரு கோஸ்ட் மாதிரி. இந்த ஒரு எனர்ஜி ஆனது எண்ட்லெஸ்னு சொல்றாங்க. சில சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை 0 பாயிண்ட் எனர்ஜியை பத்தி இன்னும் நம்ம கத்துக்கிட்டோம்னா நம்மளால இன்ஃபினிட்டி பவரை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா, அதுக்கப்புறம் நமக்கு பெட்ரோல் கூட தேவைப்படாதான், பொல்யூஷன் இருக்காதான், என்டையர் சிவிலைசேஷனுக்கும் காலம் ஃபுல்லா எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. ஒருவேளை இன்ஃபினிட்டி எனர்ஜியை நம்ம கண்டுபிடிச்சாலும் அதை நம்மளுக்கு எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியாது. கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு எனர்ஜி ரியாலிட்டியை வந்து டீஸ்டெபிலைஸ் ஆகும். இது மனித இனத்தோட முடிவுக்கு வழிவகுக்கும். இப்போ நம்ம பேச போகிறது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற எனர்ஜி. என்னது, நம்ம உடம்புக்குள்ளே சதையும் எலும்பு தானே இருக்குது, இதில் எங்கிட்ட எனர்ஜி இருக்குது அப்படின்னு நீங்களாம் கேட்டிங்கன்னா, பிரெயின்குள்ளே இருக்கிற எலக்ட்ரிக் சிக்னல், உங்கள் இதயத்தை சுற்றி இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட், இது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு தான் மெடிக்கலில் பார்த்திங்கன்னா நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இதுக்கும் மேலே ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் பயோஃபீல் எனர்ஜி, சயின்ஸை தாண்டின ஒரு எனர்ஜி. இதை பற்றி ஏன்ஷியன்ட் கல்ச்சர்லேயும் சொல்லப்பட்டிருக்கு. சைனீஸ் கல்ச்சரில் சீன்னு சொல்லுவாங்க. குங்ஃபு பேண்டா 3வது பாகம் படத்தில் பார்த்தீங்கன்னா அதில் சீயை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்தியன் ஃபிலாசபியில் பிராணான்னு சொல்லுவாங்க. மாடர்ன் சயின்ஸ் இதை பற்றி இன்னும் டிபேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. மனித இனத்தால் இதயத்தோட ரிதம், மூளையோட எலக்ட்ரிக் சிக்னல் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது மூலியமாக நம்மளால நம்மளோட ஓன் பாடி, மற்றவங்களோட மைண்டு, ஈவன் மற்ற லிவிங் திங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் பொய்ன்னு சொல்லிங்கன்னா உங்கள் டெய்லி லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்போ உங்கள் ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டாக அடிக்கும், ஸ்டெடியாக இல்லாமல் இருப்பீங்க. அதுவே நீங்கள் காமாக இருந்தீங்கன்னா ஹார்ட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பீட் ஆகும். அந்த ஒரு காம்னஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் பாடிக்குள்ளே ஸ்டேபிளான சிக்னல்ஸாக அனுப்பும். அந்த சிக்னல் உங்களோட காம்னஸ் உங்களை சுற்றி உள்ளவங்கனால ஃபீல் பண்ண முடியும். மேஜிக்காக நீங்கள் யாரையும் சந்தோஷப்படுத்த தேவையில்லை, ஜஸ்ட் உங்களோட ப்ரெசன்ஸை மற்றவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஆக்கும். நீங்களே உங்கள் லைஃப்பில் சில பேரை பார்த்துருப்பீங்க, இவங்க கிட்ட பேசுனா எனக்கு லைஃபே சேஞ்ச் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். அது காதலியாக இருக்கட்டும், உங்கள் ஒய்ஃபாக இருக்கட்டும், ஃப்ரெண்டாக இருக்கட்டும், அப்பா அம்மா பாட்டி தாத்தா, ஈவன் ஒரு மிருகமாக கூட இருக்கும். மனுஷனுங்க கிட்ட பேசினா நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம், நம்ம மாறுவோம் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கலாம். பட் யோசிச்சு பாருங்களேன், செடி மரத்துக்கிட்ட பேசினா அந்த செடி ஹெல்த்தியாக வளரும்னு சொன்னால் நீங்களா நம்புவீங்களா? எஸ், ஒரு செடியை நீங்கள் வளர்க்குறீங்க, அதுக்கு தண்ணி உரம் எல்லாமே போட்டு எக்ஸ்ட்ராவாக அதுக்கிட்ட உங்கள் சந்தோஷத்தை பகிர்ந்து பாருங்களேன். உங்கள் இமோஷன்ஸ் மரத்து கூட கனெக்ட் ஆகும். உங்களோட ப்ரெசன்ஸே அந்த மரத்துக்கு ஒரு எனர்ஜியாக மாறி மேலும் ஹெல்த்தியாக வளர வைக்கும். உங்களோட இன்டென்ஷன் ஆனது த மோஸ்ட் டேஞ்சரஸ் அண்ட் பவர்ஃபுல் வெப்பன். அதை சரியாக பாய்ச்சிங்கன்னா இயற்கையாக இருக்கட்டும், மனுஷனுங்களாக இருக்கட்டும், உங்கள் கூடவே உங்களை சுற்றி இருப்பாங்க. நான் ஏன்டா பிறந்த, இந்த உலகத்தில் என்னடா சாதிச்சேன், நான்லாம் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நீங்களாம் நினச்சிங்கன்னா ஒரு விஷயத்த ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்கள் இமோஷனானது உங்களை தாண்டி இயற்கையை வந்து பாதிச்சுக்கிட்டு இருக்குது. உங்களுக்காக இயற்கையானது தன்னைத்தானே அழிச்சிக்கிட்டு வருது. அப்படி ஒரு நிலையை இயற்கைக்கு கொடுக்கக்கூடாதுன்னா உங்கள் இமோஷனை கண்ட்ரோல் பண்ணுங்கள். மனுஷனாக பிறந்தா நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அது எப்படி இருந்தாலும் உங்கள் இமோஷனை மாற்றிக்கிற பவர் உங்களுக்கு இருக்குது. இயற்கையை அழிக்கணும்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணாதீங்க. ஆனால் ஒருவேளை மாறணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே உங்கள் பாடியை ட்ரெயின் பண்ணுங்கள், இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள். இயற்கை உங்கள் கூடவே இருக்கும். கடவுளும் இயற்கையும் வேறு வேறு இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். கதவானது சொந்தமாக அடிச்சுக்குது, லிவிங் ரூமில் திங்ஸ் எல்லாமே சொந்தமாக நவுறுது, கிளாஸ் சொந்தமாக யாரும் தொடாமலே உடையுது. இப்படிப்பட்ட கேசஸை பற்றி நீங்களாம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இதுக்கு ஃபிசிக்ஸில் எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் இல்லை, ஆனால் ஒரு தியோரி இருக்குது. அதுக்கு சயின்டிஸ்ட் கொடுத்த பேர் தான் போல்டர்கெய்ஸ்ட் ஃபெனோமெனன். எக்ஸ்ட்ரீமான ஸ்ட்ரெஸ், பயம், கோபம், ட்ராமாவில் இருக்கிற மனுஷனோட மூளை உடம்புக்குள்ள எக்கச்சக்கமான டென்ஷன்ஸை வந்து பில்ட் ஆகும். எஸ்பெஷலி நம்மள மாதிரி டீனேஜர்ஸ் வயசில். ஏன்னா அந்த டைமில் தான் ட்ராமாவோட பிகினிங் ஸ்டேஜ். சயின்டிஸ்ட் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, இப்படிப்பட்ட மனுஷனோட இன்டென்ஸான ஸ்ட்ரெஸ் அதுதான் அன்யூஷுவல் வேல எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுதான்.
லைக் சடனாக திங்ஸ் மூவ் ஆகுறது அது மேஜிக் இல்லை. அந்த ஸ்ட்ரெஸ்ஸான பர்சனோட அன்கான்ஷியஸ் ஸ்ட்ரெஸ் எனர்ஜி தான் சம்ஹாவ் இந்த மாதிரி நடக்கிற விஷயங்களுக்கு காரணமா. இதெல்லாம் தியோரியா தான் சொல்லப்பட்டிருக்கு. உண்மை என்ன என்கிறது சயின்டிஸ்ட் இன்னும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எனர்ஜி ஆனது இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ரியாலிட்டி. யோசிச்சு பாருங்களேன், நான் இப்போ சொன்ன டார்க் எனர்ஜி, 0 பாயிண்ட் எனர்ஜி, ஹியூமன் பயோஃபீல், போல்டர்கேஸ் எனர்ஜி, இதில் ஏதாவது ஒன்று சாலிடான உண்மை நமக்கு தெரிஞ்சா எப்படி இருக்கும்? நீங்களாம் நினைப்பீங்க அதுதான் சயின்ஸ்க்கு ஒரு பெரிய வெற்றின்னு. ஆனால் இல்லை, இப்படிப்பட்ட எனர்ஜியை பற்றி நமக்கு தெரியாத வரைக்கும் ரொம்பவே நல்லது. பிகாஸ் சம் ஆஃப் த நாலேஜ் ஹிடன் ஃபார் சம் ரீசன். அதை தோண்டி பார்க்கறது மனித இனத்துக்கு பெரிய ஆபத்தாக கூட முடியலாம். எது எப்படி இருந்தாலும் காலமானது நமக்கு இந்த மிஸ்ட்ரிக்கான விளக்கம் கொடுக்கும். அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு தான் இருக்கணும். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாபாய் ஃப்ரம் டிக்கெட் விஷன்.